நடிப்பார்ல ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல நடிப்பார், கணத்துல அடிப்பாரு. நானும் அப்படி வாங்குவேன்ல கீழே சொட்டு சொட்டா ஊத்துறதுக்கு முன்னாடி. அப்போ பாக்குறதுக்கு நீங்க என் கணத்துல அடிக்கிற மாதிரி தெரியும். நான் ஒரு அடி கூட என்னை அடிக்கவே இல்லை. அப்படி ஒரு அடி ஓங்கி அடிச்சா நான் பொத்துன்னு விழுந்து மயக்கப்பட்டு. அதை கூட அவர் ஒரு சக நடிகர்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவாக இருந்துட்டு கூட நினச்சா ஹீரோ பண்ணலாம், நம்ம என்ன செய்ய முடியும். ஆனால் வந்து அவர் மனிதாபிமானம் பார்த்து அப்படி பண்ணார். அதனால ஜாலியாக இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு இப்போ வெளியே வந்து யாரை பார்த்தாலும் சரி தான். சில நேரங்களில் அது 10:30 மணி 11 மணிக்கு போனால் அது வருது, ஜி இருக்கா ஜி எங்கேயாவது குடோன் இருக்கா ஜி. நல்ல படங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும், காசு நிறையா சம்பாரிச்சு கொடுக்குற படமாக இருக்கணும், என்ன கோடி கோடியாக கொடுக்கணும். அந்த படம் தான் நல்ல படம். நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த படம் வந்து மொத்தமாகவே ஒரு நாள் தான் ஓடிச்சு. ஒரு 5 கோடியில் படம் எடுத்துட்டேன், அது வந்து 2 கோடி தான் வசூல் பண்ணுச்சு அப்படின்னு அது நல்ல படம் நானாக சொல்லிக்கிறதா? அப்போ யாருக்கு அது நஷ்டம்? என்னை நம்பி ஒருத்தர் படம் போட்டிருக்காருல, அவருக்கு அது நஷ்டம் தானே. 3 கோடி ரூபா நஷ்டத்தை ஏற்படுத்தி நான் என்னத்தை பண்ணேன்? அவருக்கு நான் வந்து 5 கோடி ரூபா எனக்கு போட்டாருன்னா அவருக்கு ஒரு 10 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்தேன்னா நல்ல படம் எடுத்துக்கன்னு அர்த்தம். நீ என்னை காமெடி பண்ண வைடா, பார்த்து நீ காமெடி சொல்லு, கரெக்டான காமெடி சொல்லு, நான் சிரிக்கிறேன். நீ கரெக்டான அழுக வை, நான் அழுகிறேன். அவங்க ஸ்டடியாக தான் இருப்பாங்க, நம்ம தான் செய்ய முடியாமல். நம்ம படைப்பாளிகள் தான் கொஞ்சம் முன்ன பின்ன முண்டக்க செஞ்சு மாட்டிக்க முடியும். அவங்க பாவம் கரெக்டாக இருப்பாங்க, அவங்க காசு கொடுத்துட்டு ரெடியாக இருக்காங்க. 150 ரூபா 200 ரூபா கொடுத்து வந்து நம்மளுக்காக உட்காந்துருக்காங்க, 2 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நம்ம 2 மணி நேரமும் செலவு கழிச்சு நம்மளுக்காக கொடுத்து பணத்தையும் கொடுத்துட்டு வந்து நமக்காக உட்காந்துருக்காங்கல்ல, நம்மளை நம்பி உட்காடுறாங்கல்ல. நம்ம தான் முன்ன பின்ன இருக்கோம், அவங்க கரெக்டாக இருக்காங்க. அவங்க தெய்வம் உண்மையிலே. முதல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து சினிமா தான் ஃபியூச்சர், எனக்கு சினிமா தான் இனிமேல் என்னோட வாழ்க்கையா இருக்க போகுது அப்படின்ட்டு வந்து நீங்க சூஸ் பண்ண அந்த தருணம், அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்கிறீங்களா சார்? அதான் அப்படி ஒன்று நம்ம சின்ன வயசுல நம்ம அப்படி சினிமாவில் வரணும் அப்படிலாம் தெரியாது. ஆனால் என்னென்னா நம்ம ஏதோ ஒன்று எழுத்தில் ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு கவிதை எழுதுகிறோம், ஒரு பாட்டு பாடுறோம், பாடல்களோட வரிகளை கவனிக்கிறோம் அப்படின்னு ஏதோ எனக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு என்னடா நம்ம எல்லாருமே பாட்டு கேட்குறோம், நம்ம மட்டும் என் பாட்டில் உள்ள வரிகளாம் சரணத்தில் 3வது சரணத்தில் அப்படி இருந்துச்சு, பல்லவி வந்து இப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம். எதுக்கு நம்மளுக்கு கவிதை வருது, எதுக்கு நம்ம அந்த சிறுகதை பிடிக்க ஆசைப்பட்றோம். ஒரு படத்தை வந்து 2 தடவை பார்க்குறது, படத்துக்குள்ளே இறங்கி அங்கே ஒரு ஃபீல் பண்ண கண்ணு கலங்கி அழுகிறது, அப்படிலாம் பண்ணும்போது மற்றவங்களோட ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இப்போ ஒரு கலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருக்குது நம்மளுக்கு. அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆசையும் இருக்குது, ஒரு கனவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ எடுத்துக்காட்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பார்த்தீங்கன்னா 7வது 8வது படிக்கும்போது பேங்கராக ஓடுவான். அதில் ஒரு கிரிக்கெட் விளாட்றவன் எப்போ பார்த்தாலும் பந்து மாதிரி ஓடிட்டே இருப்பானுங்க. அவனுக்கு ஓடுறதுல அவனுக்கு ஒரு பிரியம் இருக்கும். ஒரு ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, பாடி ஃபில்ட்டாக இருப்பாங்க. அவன் பார்த்தா குறிப்பிட்ட வயசுலேருந்தே போய் கையை அப்படி பார்க்குறது, கண்ணாடியில் தன்னை பார்க்குறது, இப்படி தன்னறியாமல் அந்த உடம்பு வந்து அவனை கூப்பிடும். அந்த மாதிரி கலை சார்ந்த விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு கொஞ்சம் இயல்பாக வந்துச்சு. அது மூலியமாக சரி அப்படியே சினிமாக்குள்ளே எடுத்து வந்துட்டான். பசங்களும் ஃப்ரெண்டும் சொல்லுவானுங்க, உனக்கு சினிமா தான் லாயக்கு, சினிமா தான் லாயக்கு. இப்போ எழுத்துல இருந்த ஆர்வத்துல தான் இது ஆரம்பிச்சது. ஆனா நீங்க இப்போ வந்து ஒரு டைரக்டராகவும் ஒரு ஆக்டராகவும் கூட உங்களால டிராவல் பண்ண முடியுது. இதனால எப்படி இது நடந்துச்சு உங்களுக்கு? இப்போ உங்க கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் இப்போ எக்கனாமிக்கல் தான். என்ன ஒரு டேரக்டராக இருக்கும், ஒரு படம் பண்ணுறோம், அதுக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கேப் விழுது. அந்த கேப்பில் நம்ம சும்மா இருக்கிறது உலகத்து மிக கஷ்டமான வேலைங்கிறது எதுனா வேலை இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்கிறீங்க? அதுதான் ரொம்ப கஷ்டம். எந்த வேலை உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு கேட்டால் வேலை இல்லாமல் இருக்கிற வேலை தான் கஷ்டம் அப்படிமே. அப்போ அப்படி சும்மா இருக்கக்கூடாதுங்கிறக்காக சரி ஓகே நம்ம கதை பேச போகிறோம், டைலாக் எழுத போகிறோம், ஒரு டிஸ்கஷனுக்கு போகிறோங்கிற போது அந்த டேரக்டர்லாம் உட்காந்து மச்சான் நண்பா நீயே பண்ணு நண்பா சூப்பராக நடிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கதை சீன் சொல்லும் போது நடிச்சு காட்டுவோம்ல, அப்போ நீயே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பாலகுமார் கூட அப்படி தான் வந்தது. இப்போ அப்படி பேசும்போது இப்போ நம்மளுக்கு ஒரு படத்துக்கு இன்னொரு படத்தை டேரக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேப் விடுவீங்கன்னா இந்த மாதிரி டயத்தில் இந்த வேலைலாம் பார்க்குறோம். எது கதை விவாதத்துக்கு போகிறோம், நம்ம வந்து டைலாக் எழுத போகிறோம், டிஸ்கஷன் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறோம். அப்போ அவங்க நடிக்கலாங்கிற போது சரி ஓகே நடித்தது மூலியமாக என்ன நடக்குது, அடுத்த இன்னொரு படம் நடிக்க கூப்பிட்றாங்க, டக்குன்னு காசும் கொடுக்குறாங்க, பணமும் கொடுக்குறாங்க, புகழும் வருது. அப்போ ஓகே ரைட்டு டேரக்ட் பண்ணும்போது டேரக்ட் பண்ணுவோம், அது நடுவில் கொஞ்சம் கேப் தான் நடிப்போம்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ காலங்காலமாக வந்து பாக்கியராஜ் சார்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ பேர் சசிகுமார் சார் வரைக்கும், சமுத்திரகனி சார் வரைக்கும் எல்லாருமே அதை பண்ணுறாங்க. நடிப்பையும் டேரக்ஷனையும் வச்சுருப்பாங்க பக்கத்தில், ஒரு தண்டவாளம் மாதிரி ரெண்டும் போகும். அதையே நான் அந்த அவங்களுடைய வழியில் நான் வந்திருக்கேன். இன்ஸ்பிரேஷனா இருக்காங்களா அவங்களுக்கு யாராவது? இல்லை இன்ஸ்பிரேஷன்னா நம்ம ஒரு தருணத்தில் ஒருத்தவங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு நேற்று வந்து பறந்து படம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆனேன். அப்போ வந்து அன்னைக்கு 3ஆம் பிறை பார்த்துட்டு ஃபீல் ஆனேன். உங்களுக்கு வந்து தளபதி பார்த்துட்டு, நாயகன் பார்த்துட்டு, ஒரு மகாநதி பார்த்துட்டு, குணாவை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து எல்லா கட்டத்திலையும் யாராவது ஒருத்தவங்க ஒரு படைப்பாவோ ஒரு சினிமாவாவோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அங்கங்கே நின்று ஒரு அழகி பார்த்து கண் கலங்கின தருணம் இருக்குது. பறந்து பார்த்துட்டு அப்பா நெகிழ்ந்து போய் வந்திருந்தேன் நான். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தனிப்பட்ட கலையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள்
நீங்கள் ஒரே ஆளை மட்டும் சொல்ல முடியாது. இப்போ பாரதிராஜ் சார் முதல் மரியாதையும் கடலோர கவிதையிலையும் பார்த்து அவருக்காக இன்னைக்கு அவர் படம் பண்ணலை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்கிட்ட வந்து பயங்கரமாக நம்ம பாதிச்சிருக்காரு. அதுக்கும் இப்போ அவர் இல்லை. ஆனால் இப்போ ஒருத்தர் பாதிக்கிறாரு, நாளைக்கு ஒருத்தர் பாதிப்பார்ல உங்களுக்கு. இந்த மாதிரி அந்த பாதிக்கிறதுங்கிறது வரிசையாக இருக்குது, நிறையா ஒரு பட்டியலே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 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 விஷயத்துக்காக வரீங்க, நீங்கள் ரைட்டிங் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருந்து நீங்கள் வரீங்க. ஆனால் ஆக்டிங்கோ இல்லை டைரக்ஷனோ அப்படியே உங்களுக்கு அதுக்கான சான்சஸ் கிடைக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சினிமாவில்? தமிழ் சினிமாவில் என்னவா இப்போ வந்து முருகானந்தம்னு சொன்னால் நாங்கள் என்னவா உங்களை நினைக்கணும், நாங்கள் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஆழமான பெரிய கேள்வி. அதுக்கு பெருசாக பயங்கரமாக ஒரு பூதாகரமான பதிலெலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. சிம்பிளாக என்னென்னா, இந்த என்னவா நான் வந்திருக்கேன், ஒரு டைரக்டர் ஆகணும், நல்ல டைரக்டர் ஆகணும், ஒரு நல்ல நடிகன் ஆகணும். இவ்வளோ தான், 2 பாயிண்ட் தான். ஓகேங்களா? நல்ல டைரக்டருங்கிறது என்ன, மக்களுக்கு பிடிச்ச படம் பண்ணணும், ப்ரொடியூசருக்கு ஒரு 4 காசு சேர்த்து வைக்கிற, காசு சம்பாதிக்கிற அளவுக்கு. இப்போ ஒரு பாருங்கள், லவ் டுடே, டிராகன்லாம் வந்து 100 கோடி லாபங்கிறாங்க. மிகப்பெரிய விஷயம். ஒரு 10 கோடியில் 5 கோடியில் எடுத்த படம் 100 கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுக்குறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவானவர், எவ்வளோ பெரிய வெற்றியாளன். அந்த வெற்றி அடைகிறது தான் டேரக்டராக ஒரு லட்சியம். நடிகனா ஒரு இந்த முருகானந்தம்மாயா இந்த கேரக்டர் கொடுத்தா சூப்பராக பண்ணுவாரியா அப்படிங்கிறது அது லட்சியம். இந்திய லெவலில் எடுத்துக்காட்டு வரிசையாக ஒரு நடிகர்களை பற்றி பேசும்பொழுது நம்ம பேரும் வரணும் அந்த பட்டியலில். ஒரு பெரிய டைரக்டர்களை பேசும்போது நம்ம பேரும் வரணும். இவ்வளோ தான், இந்த ஆசை தான். இப்படி பண்ணிட்டா நம்ம நினச்சது நடந்துச்சுன்னு அர்த்தம்.